Hey dudes, welcome to i5 channel. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? I hope all எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நான் என்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்க போறேன் என்னோட thumbnail பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கோ. our new country தாய்லாந்து பத்தியான டீடைல்ஸ் and informations அங்க இருக்கிற எக்ஸ்ப்ளோர்ஸ் பத்தி தான் நான் உங்களுக்கு டீடைல்ஸ் கொடுக்கலாம்னு இருக்கேன். and நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருக்கேன். அங்க இருக்கிறதுக்கானது இந்தியால எப்படி இருக்காங்க and தாய்லாந்துல எப்படி இருக்காங்க அந்த டீடைல்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மெயினா விசா ஃப்ரீ. ஸோ அதுவும் ஐ திங்க் May 10 வரைக்கும் நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் தாய்லாந்து போறதுக்கு பிளான் பண்ணியிருக்கலோ அவங்களும் முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க. 10th முன்னாடியே போயிட்டு வந்து நிறைய ஹாலிடேஸ்லாம் இருக்காங்க, நிறைய ஆஃபர்ஸ் குரூப்ஸ்க்கு நிறைய அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பேக்கேஜ் ரெடி பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தாய்லாந்து விசிட் பண்ணிட்டு வாங்க. ஆக்சுவலி வெளியில இருந்து உள்ள என்ட்ரி ஆகும்போது உங்களுக்கு நான் எப்படி உள்ள வந்தேன், என்னென்ன ப்ராசஸ் இருந்துச்சு, ஃபுல்லி வீடியோ போடணும்னு நினச்சேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு வீக்கெண்ட்னால ரொம்பவே க்ரௌட் இருந்துச்சு. நம்மள மாதிரி தாய்லாந்து அண்ட் அதர் கண்ட்ரிக்கு போறதுக்கான க்ரௌட்ஸ் நிறைய இருந்துச்சு. அண்ட் மெயினா நம்ம உள்ள வரதுக்கு இமிகிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம சின்ன குண்டூசி இருந்தாலுமே வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. மறுபடியும் நம்ம வெளியே வந்து எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்து பார்த்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நல்லபடியாக இமிகிரேஷன் நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே முடிச்சுட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளைட்டுக்குள்ளே போக வேண்டியதான், வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபைனலி நம்ம ஒரு 4 செக் போஸ்ட் வந்து தாண்டி வந்தாச்சு. ஸோ அந்த 4 செக் போஸ்ட் வந்து என்னென்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ட்ரி செக்கிங் வந்து இருக்கும். ஸோ அங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஷோ பண்ணிவிட்டு உள்ளே வர மாதிரி இருக்கும்னா ஆதார் கார்டு அண்ட் உங்களோட டிக்கெட் காப்பி, ஈவன் ஃபோன்லேயே நீங்கள் சாஃப்ட் காப்பி காமிக்கலாம். தென் வந்து உங்களோட பாஸ்போர்ட். ஸோ கண்ட்ரிஸ் அப்படின்றதால பாஸ்போர்ட் மஸ்ட். ஸோ அதை முடிச்சுட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா செகண்ட் போர்டிங். ஸோ நம்ம உள்ளே வந்துட்டோம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக போர்டிங் செக். ஸோ அங்கே வந்து போர்டிங் பாஸ் வந்து நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு 10 o'clock ஒரு 11 o'clock இருக்குது ஃப்ளைட்டு அப்படின்னா ஒரு 3 hours பிஃபோர் வருது வந்து அட்வைசபிள். பிகாஸ் நீங்கள் உள்ளே வந்துட்டு ரொம்ப அவசரமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து முன்னாடியே வந்துட்டிங்கன்னா ஈஸியாக போர்டிங் பாஸ் வந்து வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு ஃபோனில் வெப் செக்இன் பண்ண முடியும் அப்படின்னா அதோட ஏர்லைன்ஸோட வெப்சைட்டில் போய் வெப் செக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு டைரெக்டாக வந்து நெக்ஸ்ட் இமிக்ரேஷனுக்கு நீங்கள் போயிடலாம். இமிக்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ மோஸ்ட் டெரிபிள் கொஷின்ஸ்லாம் அவங்களுக்கு கிடையாது. எந்த லொக்கேஷனுக்கு போகிறீங்க, தென் எதுக்காக போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க, ஸோ அந்த ஊருக்கான பாட்ஸ் அதாவது மணி, அந்த ஊருக்கான மணி வந்து போதுமானது நம்மக்கிட்ட இருக்கா, ஸோ எப்படிலாம் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம், எதுக்காக போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருந்துச்சு அவங்களோட கொஷின்ஸ் எல்லாமே. நான் இதெல்லாம் ஆன்சர் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிடலாம். தென் ஃபைனலி செக்யூரிட்டி செக். இது தாங்க ரொம்ப கஷ்டமான செக்யூரிட்டி செக். நம்ம உள்ளே போகும்போதே நமக்கு வந்து ஒரு பதட்டம் இருக்கும், என்னடா உள்ளே நம்ம வச்சுருந்தது எதாவது மாட்டிடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயினாக என்னென்ன திங்ஸ் இதில் பார்க்குறாங்க அப்படின்னா ரொம்ப ஷார்ப்பான திங்ஸ் வந்து இருக்கவே கூடாது. அண்ட் மெட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மாட்டோம். ஆக்சுவலி என்னோட மேக்கப் அந்த பேலட் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி அது மாட்டிருச்சு. இப்போ எனக்கு அதை எடுத்து காமிச்சிட்டு இது தாங்க மேக்கப், நான் போட்டிருக்க மேக்கப் இதுதான், இதில் தான் நான் மிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட காமிச்சிட்டு வந்தேன். ஓகே, அப்போ தான் அவங்க ஓகே பண்ணாங்க. அது வரைக்கும் அதை திருப்பிலாம் பார்த்தாங்க. ஸோ ஃபைனலி எப்படியும் அந்த 4 செக் போஸ்ட்டு முடிச்சுட்டு நாங்கள் உள்ளே வந்தாச்சு. என்னடா பேப்பரை சுருட்டிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? பாருங்க எவ்வளோ பெரிய பில் பாருங்க, 1010 ரூபா. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி வரும்போது வீட்டிலேருந்து சாப்பிடாம வந்துட்டேன். சரி பசிக்குதுன்னு சொல்லிட்டு கீழே நம்ம இங்கே பேக்ரவுண்டில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிறைய ஃபுட் கோர்ட்ஸ்லாம் இருக்கும். அங்கே போய் 2 தோசை 2 பரோட்டா வாங்கினோம் வித் வெஜ் குருமா. அதுக்கு 1010 ரூபா. பார்த்தீங்களா? ஸோ இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, பெட்டர் வீட்டிலே சாப்பிட்டு வந்துடலாம். இங்கே வந்து 1000 ரூபாய் வேஸ்ட் பண்ணுறதுக்கு வீட்டில் சாப்பிட்றது ரொம்ப அட்வைசபிள். கம்பல்சரி வீட்டில் சாப்பிட்டு வந்துடுங்க. இல்லைனா வெளியே எங்கேயாவது லைக் பேச்சுலர்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வெளியே ஹோட்டல்ஸில் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. ஏன்னா ஒரு இட்லி வந்து 1000 ரூபாய் அப்படின்னாலும் நம்மளால் ஜீர்ணிக்க முடியுமா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம ஃபோன் கான்டாக்ட். ஸோ அதர் கண்ட்ரிக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம காண்டாக்ட் பண்ணுறது, ஸோ டேட்டா யூஸ் பண்ணுறது, அங்கே லொக்காலிட்டியில் நம்ம வந்து எதாவது புக் பண்ணணும், ஃபோனில் யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப மேண்டேட்டரி இல்லையா? ஸோ சிம் வந்து நம்ம அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்து என்ன சிம் இருக்கோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே நம்ம தாய்லாண்டுக்காக நம்ம வாங்கியிருக்கிற சிம் கார்டு வந்து ட்ரூ 5G அப்படின்ற சிம் கார்டு வந்து நாங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 699.
699 வந்து 10 days வந்து இது ரீசார்ஜ் பண்ணி நம்ம கொடுத்துருப்பாங்க. 10 days யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நீ அதுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ 219க்கு வந்து பாட்டில் ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனை நமக்கு கொடுத்தாங்க. 10 daysக்கு மேலே இது வந்து 10 days வேலிடேட். அதுக்கு மேலே நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 219 பாட் கொடுத்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியிருக்கலாம். நீங்கள் என்ன டேஸ் அங்கே இருக்கீங்க, அப்போ எவ்வளோ யூஸ் பண்ண போகிறீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்து 30 minutes அப்படின்றது ஓவரால் கால் யூஸ் பண்ணிக்கலாம். 30 minutes தான் வந்து அதில் கொடுத்துருக்காங்க. தென் அன்லிமிட்டெட் டேட்டா யூஸ் பண்ணிக்கலாம். அன்லிமிட்டெட் டேட்டா அண்ட் வாட்ஸ்அப் கால் இந்தியாவுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா வந்து எவ்வளோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 10 days அப்படின்றது மேண்டேட்டரியாக இருக்குது இதில். அதுக்கப்புறம்ன்றது 219. ஸோ இது வந்து நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். நீங்கள் பர்ச்சேஸ் வந்து பெட்டர் அட்வைசபிள் இங்கேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் தாய்லாந்து ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அங்கே மார்னிங் அங்கே ரீச் ஆகுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, க்ரௌட் இருக்கும். அந்த க்ரௌடில் நின்று நீங்கள் வாங்கணும். ஸோ 699 அப்படின்றது இங்கே அஃபோர்டபுளாக நம்ம ஈஸியாக வாங்கிடலாம். அங்கே போய் நீங்கள் வாங்கும்போது ஒரு 900 ஐ திங்க் 900 கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ 900 கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ 200 300 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் வாங்கிடலாம். ஸோ அதர் கண்ட்ரிக்கு நம்ம ட்ராவல் பண்ணும்போது நிறைய டூரிஸ்ட் ஏஜென்சிஸ்லாம் வந்து நம்ம அவங்களோட சப்போர்ட்டோட போவோம். ஸோ நான் உங்களுக்கு அட்வைசபிளாக சப்போர்ட் பண்ணுற ஏஜென்சி வந்து ஜிவாகோ ட்ரிப் எக்ஸ்ப்ளோர் த ட்ராவல். ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நான் கேப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். சேஃப் அண்ட் செக்யூரான ட்ராவல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அந்த கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி செக் பண்ணி காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஸோ தாய்லாந்துக்கு பெஸ்ட்டாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ப்ளீஸ். ஸோ நம்ம வந்து இப்போ பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நம்ம அங்கே டிபார்ச்சருக்கு பிக்கப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து டிபார்ச்சர் ஆக போகிறோம். ஸோ கைஸ் எத்தனை பேர் தாய்லாந்து போகிறாங்கன்னு பார்த்தீங்களா? பேட் பாய்ஸ் கோஸ் டு பேங்காக் அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே வாங்க நம்மளும் போய் பார்ப்போம் அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வராதவங்களுக்கு நிறைய 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 இன்ஃபர்மேஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நான் கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் லெட்ஸ் see வாங்க. ஓகே டியூட், ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ளைட் உள்ள போகிறோம். எனக்கே வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. இத்தனை பேர் நம்ம கூட தாய்லாண்டுக்கு வராங்களே, ஒரே வைப்பாக இருக்க போகுது. வாங்க நெக்ஸ்ட் உள்ள போவோம். வணக்கம்லாம் மாப்பிள்ள. ஆக்சுவலி இங்கே வந்து ஏகப்பட்ட செக்கிங்ஸ் இருக்குங்க. நம்ம ஏற்கனவே அங்கேயே வந்து நிறைய செக்கிங்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். இருந்தாலும் இங்கேயும் ஒரு ஃபைனலாக சீட் செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க போல. ஓகே கைஸ், வலது கால் எடுத்து உள்ளே வச்சு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறியாச்சு. ஸோ நம்ம சீட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 28A. வணக்கம். எஸ் 28A. On your left hand side, number 20. Window seat, ma'am. Thank you. ஸோ நம்ம அக்கா வந்து 28Aன்னு சொல்லிட்டாங்க. சரி வாங்க நம்ம பிளேஸில் உட்காருவோம். ஸோ கைஸ் 28A அப்படியா? ஸோ கைஸ் பேக்லாம் வந்து ஸோ நம்ம கொடுத்துருக்குற இதில் செட்டில் பண்ணியாச்சு. செட்டில் பண்ணிவிட்டு நம்மளும் உட்காந்து செட்டில் ஆக போகிறோம். சிறுவழி போல போகிறேன். ஸோ ஓகே டியூட்ஸ், எப்படியோ வந்து நம்ம 28A சீட்டில் வந்து எப்படியோ செட்டில் ஆகிடுச்சு. ஸோ ஆன் டைம் வந்து 11:25க்கு வந்து சொல்லியிருந்தாங்க நமக்கு ஃப்ளைட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் கரெக்ட் டைமுக்கு பிக்கப் பண்ணிட்டாங்க. நமக்கு அங்கே அரைவல் வந்து 4:20. ஸோ ஆல்மோஸ்ட் எக்ஸாக்ட் டைமுக்கு நம்ம அங்கே ரீச் ஆகிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தாய்லாண்டில் உங்களை ஒரு வைப்போட பார்க்குறேன். ஹே காய்ஸ், ஃபைனலி சென்னை டு பேங்காக் ரீச் ஆகிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து நம்ம பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம்.
இங்கே பேங்காக்ல வந்து 2 ஏர்போர்ட் இருக்குது. ஒன்று வந்து டான் மியாங் ஏர்போர்ட், இன்னொன்று வந்து ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட். ஸோ நம்ம இறங்கியிருக்கிறது வந்து டான் மியாங் ஏர்போர்ட். இங்கேருந்து A1 பஸ்லேருந்து தான் வந்து பட்டாயா ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து 2 பஸ்லேருந்து தான் நம்ம போனோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து A1 பஸ்லேருந்து மோச்சித் தான் ரீச் ஆக போகிறோம். ஸோ மோச்சித்லேருந்து தென் பட்டாயா தான் ரீச் ஆக போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டிக்கெட்ஸ்லாம் வந்து இங்கே பஸ்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்காது. ஸோ நம்ம லோக்கல் ட்ரெயினுக்குலாம் வந்து நம்ம க்யூவில் நின்று எடுக்கிற மாதிரி தான் இங்கே இருக்கிறது வந்து டிக்கெட்ஸ்லாம் பை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிக்கெட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 143 பாட் தான் வந்து ப்ரைஸு. நான் இந்தியன் மணிக்கு வந்து நான் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் எவ்வளோ சார்ஜஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ டிக்கெட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டில் தான் வந்து உட்காரணுன்ற மாதிரி அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நமக்கு பஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த சீட்லேயே போய் உட்காந்து நம்ம ட்ராவல் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் பட்டாயா ரீச் ஆகிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை பார்க்குறேன். டாட்டா பாய் பாய். மறக்காமல் ஐஃபை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.